தர்மஸ்தலாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல கிராஸ் செக் பண்ணுவோம். 4-5 ஆர்டிகல்ஸ் படிப்போம்ல. அப்படி நிறைய படிக்கும்போது கூட ரொம்ப லிமிட்டடாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயங்கள்ல திரும்ப திரும்ப இருந்துச்சு. அதாவது எல்லா இன்சிடென்ட்லையுமே அப்படி தானே இருக்கும், அதான உண்மை அப்படின்னா அப்படி சொல்ல வரல. ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், ஐ மீன் 5 மணி நேர பயண தூரத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலாங்கிற ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா. அந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மடம் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆன்மீகம் இருந்து சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். ம். புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க, அவங்க பாஷையில சொல்லப்போனா. அங்க இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, அங்க ரொம்ப நாளா வேலை பார்த்த ஒரு தூய்மை பணியாளர் வெளிய வந்து அவர் வேலைய விட்டுட்டு வெளிய போயிறாரு. திடீர்னு பார்த்தா வேற மாநிலத்துக்கே போயிறாரு. ம், ம். எங்கடா திடீர்னு வேற மாநிலத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி அவங்க தேடினாங்களான்னு தெரியல. ஆனா இவர் போனவரு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க காவல் நிலையத்துக்கு ஒரு மொட்டை கடிதாசி மாரி ஒண்ணு போடுறாரு. அதுல வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ஒரு கடிதாசியும் இருக்கு.